அந்த மடையன் அடிக்கிறான் என்று இந்த மடையர்கள் குனிந்து கொண்டிருக்கிறோமோ என்கிற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. வக்பு சட்டத்தில் என்ன இருக்கிறது என்று கூட இந்த கவ்வோதிகளுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு என்ன உறுத்துகிறது தெரியுமா? இந்திய தேசத்தில் முதல் சொத்துக்களை அதிகமாக வைத்திருப்பது இந்திய ராணுவம். அடுத்ததாக இந்தியாவிலே 2வது நிலையிலே இருப்பது ரயில்வே டிபார்ட்மெண்ட். 3வதாக 8 லட்சத்திற்கு மேற்பட்ட சொத்துக்களை வைத்திருப்பது முஸ்லிம்களினுடைய வக்ஃபு என்பதை நீங்கள் உணர வேண்டும். அப்ப 3வதாக இருப்பதை அழிக்க வேண்டும். அதை ஒன்றுமில்லாமல் முஸ்லிம்களுக்கு இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும். ஆகவே இந்த சட்டத்தை தனி மனித மசோதாவாக முதலிலே ஒரு வெள்ளிக்கிழமை முஸ்லிம்கள் தொழுகைக்கு போயிருந்த நேரத்தில் அங்கே ஒரு பிஜேபி காரனாலே கொண்டு வரப்படுகிறது. அந்த தனி மனித மசோதா தான் அதற்கு பிறகு அது உருமாற்றமாகி அதற்கு பிறகு அது ஒரு சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் ஏற்படுத்தினார்கள்.